ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. புலவுல கெட்ட வார்த்தை வருமா? ஏப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. டுபாக்கூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாக்கூர். ராஸ்கல், ரொம்ப நக்கல் விடாயாவே. நீ அன்னைக்கு ரயில்வே கட்ல அத்த ராத்திரில அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து, ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. ஆகட்டும். பிச்சு விடுவேன். சார், இந்த ஆளு நான் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா? பாவம், நேத்து இந்த பெரியவர் வச்சிருந்த பிரெட்ட புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்திருக்காரு. கொலகார பாவி. குத்துனா ஏயா? சும்மா. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. இது கூட பரவாயில்லைங்க. பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிச்சைக்கார பையன். சும்மா இருக்க மாட்டேங்க.